இந்த வீட்டை ஒரு டைம் யாராச்சும் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விலையும் கம்மியாக இருந்துங்க, வீடும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் எப்படிங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் என்ன ஷோட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்டு இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா சாந்திமேடுன்னு சொல்லலாம். வீரப்பாண்டி பிரிவுக்கு அடுத்த ஸ்டாப்புங்க. லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பட்ஜெட்டில் இருக்கிற வீடை 2.25 சென்ட்டில் 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் 2 பிஹெச்கே வீடா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கட்டின இந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்ட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பிஹெச்கே விட 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக வீட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் ஸ்டைபிஷனில் கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில், அதாவது சாண்டில் லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் இந்த கலர்ஸ் மட்டும் தாங்க பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் எலிவிஷன் நிறைய மல்டி கலர்ஸோட எலிவிஷன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜொலிக்குதுங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் தாங்க. இந்த கார் பார்க்கிங் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 13x16. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட் லைட்டோட சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் கலருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் மேக்னிங்ஸில் கார் பார்க்கிங் டெல்ஸையுமே லை பண்ணி வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுறையில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் சூப்பராக கேஷர் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கலத்துக்குமே 2x4 சொல்லிட்டு நல்லா கிளாஸி பின்ஸ் நம்மளுக்கு டைல்ஸ் லை பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 எட்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸில் ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டைலில் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈச் சைடில் அமைச்சிருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் டைப்பில் நமக்கு பெரிய ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட்லைட்டோட ஃபினிஷிங் பண்ணி இந்த வால் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு நம்மளுக்கு டிவி வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வால் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆடுறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னிமுடியில் வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக 16x8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடப்பாக்கள்லாம் வாலில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பாஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாஸி பின்ஸை டைல்ஸ் செட் பண்ணி டைனிங் ஏரியாவில் கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வென்டிலேஷனாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட குபேர முறையில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16x10 சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கலருக்குமே 2x4 ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. அளவு 6x4. பாத்ரூம் தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேப் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் சேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வெளியே அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10x10 சொல்லிட்டு இது நம்மளுக்கு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 6x5. பாத்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கூட ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கர் சரியாக வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே அப்படியே நம்ம மேலே டெரஸில் போய் என்னங்க நம்ம பார்க்கலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேக்கர்ஸ் ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இந்த அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட்டாக மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் வால்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸ் மீன்ஸில் மேட் பண்ணி டைல்ஸ் செட் பண்ணி டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ்ஸாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி தைக்கிறதுக்கு கல்லு கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸைட்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா வீரப்பணி பருவத்தானோன்னா சாந்திமேட்டில் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 52 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.